Season 4 வா? Season 5. Season 4 boy. Season 5 ஆனது. ஏய் அண்ணாச்சி நம்ம திருச்சிக்கு வந்த கையோட அண்ணன் நீங்களும் எல்லாம் மக்களை குடிக்கிற பாட்டில அண்ணன் ஜார்ஜ் அண்ணன் வந்துட்டு வீட்டிலேருந்து ஹோம் டீ சப்ளை VTT. விடிடி ஹோம் டீ Special tea. ஹோம் டீ திருச்சி டீ இல்ல திருச்சி டீ இல்ல அண்ணன் டீ. அண்ணன் டீ ஸ்பெஷல் டீ. ஹோம் டீ ஏன் விளங்காம இருக்கு. இட்ஸ் அ ஹோம் டீ மசாலா டீ வெரி நைஸ். ஸோ டே 1 ஏர்போர்ட் விட்டலான ஒரு 3 hours ஜேர்னியில் இந்த ஹோட்டலில் தான் செக்இன் பண்ணியிருக்கிறோம். டே 1 செக்இன். வாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதாவது டீ கார்டு கொடுக்குறீங்களா? ஆனால் நம்ம வந்த காடிக்கு வந்து 2 இன்ஜினு கவனிச்சிங்களா? பெரிய இன்ஜின் பாருங்க. இன்ஜின் அன்னைக்கு ஒரு இன்ஜின், அந்த இன்ஜின் பின்னால் ஒரு இன்ஜின். ஸோ காலை வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி வந்து டே 2. எங்கே ராம்நாத்புரமா? ராமநாதபுரம் தான் இருக்கிறோம். எல்லாம் மாப்பிள்ள மாதிரி ஊற்றிட்டு எந்திரிச்சு நீங்கள் மட்டும் வந்துச்சுட்டு ப்ளீஸ். நாங்கள் 3 பேர் தூங்கணும். ஆனால் இவர் மட்டும் தூங்கல மாப்பிள்ள. ஆல் ஒயிட் பட் திஸ் ஃபெல்லோ ஆல்ரெடி. டே 2 காலையில் பசியாராக வந்துட்டு இங்கே தான் வந்திருக்கேன். பி மாஸ் மிஸ்டர் சோமு. ஹவ் த பூரி ஆஷம். ஆனால் படத்தில் உங்களோட நான் அழகாக இருக்கேன். மிஸ்டர் வேக்கன் அவரோட ஒரு ஃபங்க்ஷன் வந்தார். அங்கே வந்தனால இங்கே வந்து ஒரு நகை வாங்க வந்தார். தங்க மயில் ராம்நாத்புரம். அண்ணா சாப்பிட்டீங்களா? உங்களை யாரும் பட்டாக்க மாட்டாங்க. ஆட்டுக்கறி எப்படி சார் இருக்கு? எல்லாம் ஆடு சூப்பர். ஃபோட்டோ எடுங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு விட்டு இங்கே வந்து ஜூஸ் என்ஜாய் இடத்துல வந்துட்டு கோலி சோடா குடிக்க வந்திருக்கோம். ஸோ லெமன் டேஸ்ட் இருக்குது. பட் ஸ்வீட் அண்ட் எப்படி சொல்கிறாங்க, ஸ்வீட் சாவர் ரைட். அவரோட வந்து டைஜஸ்டிவ் வெரி குட். அப்பம் தேங்காய் பால் அப்பம் பால் எப்படி மட்டும் சாப்பிட்றேன்னு பாருங்க. இப்போ டிப் அடிச்சுட்டு நான் அப்போ தான் பிடிச்சி சாப்பிட்றேன். ஆமாம் அப்படி தான் சாப்பிட்டேன். பாஞ்சா செட்டப் தான். நெய் தோசை. ஓகே, ராமேஸ்வரம் போகிற வழியில் வந்து ஒரு டீ பார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். இதோட காம்பினேஷன் என்னென்னா இது வந்து போண்டா, இது வந்து டீ, ரெண்டையும் சேர்த்தா போண்டா டீ. ஏன் மச்சா போய்ட்டுருக்கீங்க? கடலுக்கு. ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி சாரி மறந்துட்டேன் எத்தனை நாள்னு. ராமேஸ்வரத்துக்கு குளிக்க போயிட்டுருக்கோம். கடல் முழுக்க ஆனு மச்சானா மின்னுக்கு 2 பாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா ஊருக்காரங்களும் உலகத்தில் உள்ள எல்லோரும் இங்கே வந்து ராமேஸ்வரம் கடலை முழுகி இருந்திருப்பாங்க. அதே குரூப். Are you ready for the ராமேஸ்வரம் டெம்ப்? காலையிலே எடுத்துருப்பா கடலில் முழுக போகிறீங்க. சுஷி டோசா. ஓகே, இதெல்லாம் இந்த ப்ரேஸு. இதை கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு பிண்டம்மா பிண்டம் பிரேஸா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 1000 பில்லர் ராமேஸ்வரம் டெம்பிள் உள்ளது. இது 22 கிணறு குளிச்சுட்டு நான் மச்சானோ ஆமாம் குளிச்சுட்டு ப்ரைஸ் போயிட்டுருக்கோம். ப்ரைஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்துட்டு 1212 பில்லர், ஒரு ஹூன் கூட நவந்திருக்காது. அதோட இன்ஜினியரிங் அந்த காலத்தில் கட்டியிருந்தது. ஓகே, ராமேஸ்வரம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு
இந்த ஹோட்டலுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஆஹான் இங்கே வந்துட்டு ஆல் செய்வோம். சர்ஃபேஸ் என்னது புஃபே ஸ்டைல். ராமேஸ்வரம் ப்ளே பண்ணிங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, குட்டா? ஆல் த திங் ஹேப்பன்ல, மிஷன் கம்ப்ளீட்லாம். ஆல்ரைட், உங்களுக்கு ஆசம் புரியலா? இது செய்யலாம். துபாய் மச்சா பை என்ன மச்சான்? நீங்கள் தான் ப்ரே பண்ணீங்களே ராமேஸ்வரத்தில், எப்படி? நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே, ராமேஸ்வரத்தை ப்ரே முடிச்சுட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ காட் பிளேஸ் எவ்ரிவன். ஓகே, பாய். தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் லெஃப்ட்டு ரைட்டும் கடலாம். ஸோ இது வந்து மூணு கடல் அரபிக் கடல், வங்காள கடல். ஸோ இது வந்து இந்த ஊர் டோல்கேட். கடல். ஆமாம், கடல் ஏன்னா ப்ளூ கலரில் நீல கலர். கலர் வாட்டர் பா உங்களை இறக்கி விட போகிறாரு பாருங்க. இதுதான் ஆர்பார், தனுஷ்கோடியுடைய ஆர்பார். ஃபோர்ட்டு பெரிய பெரிய கப்பையில் அது நிற்க ஹார்பர். இது ரொம்ப பெருசு, சின்ன சின்ன கப்பல் நிற்கும். 850 வீடு இருந்தது. முத சுனாமி வந்து இந்த இடம் அடித்து சுத்தம் பண்ணி ஒரு 1000 கணக்கு பேர் அழிஞ்சு போச்சு. அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த இடம். ரைட், ஒரே நைட்டில் மக்கள் தண்ணியில் போயிட்டாங்க அப்படியே எல்லாமே. இப்போ பார்த்தா இது ஒரு சுடுகாடுன்னு சொல்லலாம். வந்த ட்ரெயின் நைட்டு வருது, ட்ரெயின் அது தண்ணி வருது, மழை வருது, நிப்பாட்டான். அதில் பாதி ட்ரெயின் புட்டுக்குன்னு போயிடுச்சு, பாதி தான் நின்று போச்சு. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட எண்ட் பாயிண்ட். தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவோட எண்ட் பாயிண்ட். அதாவது குமரிக்கண்டம் அப்படின்லாம் பேசுகிறேன். பாலம் அது இந்த இடத்துல இப்போ நாங்கள் இருக்கேன். இதுதான் வந்துட்டு ஸ்ரீலங்கா அந்த வாட்டர். ஸோ சொன்னது போல் அது வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டோட கனெக்ஷன் பாலம். இது வந்து ஓகேங்களா? இதெல்லாம் யாருன்னு தெரியுதா? ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் இருந்திருந்தது. இந்த இடம் 2500 years ago இருந்த ஒரு சர்ச். சுனாமி அடித்து அழிஞ்சி இந்த இடத்துல பல மக்கள் இறந்து போன இடமா அது. ஸோ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு செவுறு தான். ஸோ பாருங்கள், இந்த சர்ச் தான் 2500 years ago அழிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த சர்ச்சோட ஃப்ரேம். ஓகே, அழிஞ்சு போனது மிஞ்சி இருக்குது. இங்கே தான் அந்த சர்ச் சாமி வந்திருப்பாங்க. ஓகே, எனக்கு இல்லை. ஆனால் மணல் மாவு மாதிரி இருக்கு. சச் ப்ளூ கலர் போட்ட அலை இதை பார்த்து மிஸ்ஸாச்சு. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ராமேஸ்வரம் வந்தது. ஏன்னா ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடு கனெக்ஷனான ஒரு இடம் இது. சுனாமி பட்டு அழிஞ்சு போன அப்படி. ஓகே, எல்லா தமிழர்களும் வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல வந்து பார்த்துருப்போங்க. ஏன்னா அது நம்ம ஹிஸ்ட்ரி. ராமர் வந்து சீதாவை ஸ்ரீலங்காவில் வந்து கூட்டின்னு வராங்க. ஓகே, கூட்டின்னு வந்த பிறகு தனுஷ்கோடி மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிற்க வச்சு புருஷன், பொண்டாட்டி, தம்பி, ராம, சீதா, லட்சுமணன், இவங்க 3 பேரையும் வச்சு ராமராக இருக்கிறவர் கோதண்ட ராமர் அப்படின்னு பேர் சூட்டி அவருக்கு கிரீடெல்லாம் வச்சு அவரை பாராட்ட பண்ணி வெற்றிலை மாலை போடுவாங்க. போட்டு இங்கேருந்து அவரை வழி அனுப்புவாங்க. கோதண்ட ராமர் வந்து நின்ற இடம், சீதாவோட வந்து நின்ன இடம் பூமி. மற்ற இடத்துலலாம் ராமருக்கு கோவிலை பார்த்துருக்குங்க, ராமர் நின்ன இடம். ஸோ இது வந்து ராமேஸ்வரம் இருக்குல்ல, அதோட மீனவர்கள் இருக்கும் இடம். அந்த போட்டு இதெல்லாம் மீன் பிடிக்கிறது. ஓகே, இதுதான் பம்பன் பிரிட்ஜ். ராமேஸ்வரத்துக்கு பம்பன் பிரிட்ஜ். செகண்ட் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஸோ செகண்ட் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. கழிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்துட்டு என்ன, நம்ம வேகன் இருக்கார்ல, அவரோட ஸ்டாஃப் சேதுன்ற ஒரு வீடு. நேற்று காது குத்திட்டு இன்றைக்கி அவர் வீட்டை லஞ்ச் ட்ரீட் வந்திருக்கோம். நைஸ் ஹவுஸ், பியூட்டிஃபுல் ஹவுஸ்.
தம்பி நேற்று சமைச்சுன்னு இருக்குது. சாப்பாடு யூஸ் பண்ணிடாதீங்க. இது சேது வீட்டில் எனக்கு லஞ்ச் ட்ரீட். கட்டப்பைடா ஆனந்தான் போட்டுருக்கலாம், புது கட்டப்பை. அவர் பிஸியாக இருக்காரு. எங்க டத்தோ சம்பத்குமார் பேரே இது. அண்ணா டிரைவர் பேருக்கு மட்டும் அவன் ஞாபகத்தை வரைய முடியாது. என்ன பண்ணாரா? நல்லா சாப்பாடு சாப்பாடு ட்ரீட் பண்ணாரு. சைவ சாப்பாடு கட்டும் அதே மாதிரி ருசியான சாப்பாடு போட்டாரு. சமையல்காரர் தான் இவரு. இவர் தான் மதுரை கிங். ஆகஸ்ட் கட்சிங்க. ஓகே, தேங்க்யூ. பாய். பாண்டி காட்டு முனீஸ்வரர். இவருக்கு வந்து சரக்குலாம் வச்சு படிக்கணும். இவர் வந்துட்டு இந்த சாமிக்கு வந்து தலை இருக்காதான், இப்படி தான் வைப்பார். அந்த தலை கீழே வச்சுருக்காங்க. இது இந்த கோயில் வந்துட்டு பசிபுரம் செய்கிறவங்களுக்கு உகந்த கோயில்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம லத்தோ வேகனும் லத்தோ சம்பத்குமார் கூட வந்துட்டு வாமா ஓடப்பழக்கம் வந்துடுறேன். சோமு பாஸ் அடிக்கிறாங்க. தோசை, பிளைன் தோசை எப்படி பார் சூடு ருசியாக இருக்கா? கோஷம் சாப்பிட்ட ஃபுட் ரிவ்யூ சொல்லுவார் பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வந்துட்டு காணிக்கை செலுத்துறை அப்படின்னா சாப்பாடு பொங்கல், சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு போனா ஓகே, எல்லாருக்கும் வந்து என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாமி கும்பிட்டு இங்கே ஒரு முனீஸ்வரன் டெம்பிள் இருந்துச்சு பக்கத்தில். எல்லாம் முடிச்சுட்டு பிரசாத அன்னதானம் நம்ம குரூப் அது ஒரு கிராமம். அழகர் கோயில் ஊர். சாமி பேர் அழகர், ஊர் பேர் அழகர் கோயில். இந்த ஊருக்கு பேரே வந்து இந்த சாமியோட பேர் தான். அழகரை பார்த்துட்டு வந்துடலாம். வந்து கருப்பை இந்த சாமிக்கு வந்துட்டு பொங்க வைக்கிறாங்க. அவங்களே பொங்க வச்சு, கருப்பு சாமி பொங்க வச்சு அவங்களே படைக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வேண்டிட்டு தொட்டில் கட்டினா குழந்தை போகிறோம். ஊருக்கு போகிறோம். இதுக்கு மேலே வந்து படம் எடுக்க முடியாது. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் லைனுக்கு வரேன். வாக்கிங் ஆன் டேம் ஹாட் சன் ப்ரோ. நான் இது சாமி இருக்க மாட்டாங்க, வெறும் ஒரு பெரிய கதவு தான் இருக்கும். அதில் வந்து சந்தனத்தை பூசிட்டு வேண்டிட்டு போவாங்க. ஓகே, அனைவருக்கும் என்னென்ன இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கேயும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர்த்துக்கு சாப்பாடு அன்னதானம் செஞ்சோம். ஸோ இந்த ட்ரிப் உண்மையிலே சாமி கும்பிட்றதோட ரொம்ப நம்ம சாப்பாடு அன்னதானம் செஞ்சோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் புகழும் மிஸ்டர் வேகன் கோல்டன் ஜம்போ வாழ்க. அவருக்காரு தெரியுமா? அது அவருக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். யாருக்கு? ஆமாம் தானே? ஆமாம். இங்கே வந்துட்டு மதுரையில் வந்துட்டு இந்த குமார் மெஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இதில் வந்து ஐயர மீன் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னாங்க. அதனால தான் கியூ கட்டி ஆள் வெயிட் பண்ணுது. இந்த கடையில் வந்து இந்த மீன் தான் ஃபேமஸ்னாங்க. ஐர மீன். ஆனால் பார்க்க ஈகாம்பிலிஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ஈகாம்பிலிஸ் இல்லை. மட்டன் சுக்கா சாப்பாடு எப்படி? ஓகே, சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா சோமா ரியாக்ஷன் கொடுப்பாரு. சாப்பாடு எப்படி? முட்டை கொடுப்பீங்க.
பிஸியாக இருக்கு அப்புறமே கொடுக்குறேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது ட்ரை பண்ண போகிறீங்க மிஸ்டர் சோமா அண்ட் மிஸ்டர் வேகன். அண்ட் ஆல்சோ டத்தோ குமார். மிஸ்டர் வேகன், are you ready? மிஸ்டர் வேகன், yeah, come on. Why bro? Awesome. ஃபுல்லாக போட்டுருங்க. 4 பேர் பண்ணிக்கிறாங்க, கரைஞ்சி ஓடிடும். உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். எப்படி எப்படி மச்சான்? ஓகேவா? மதுரை தூங்கா நகரம் பஸ் ஸ்டாப். ஆட்டோலாம் நிற்கிது பாருங்க. அகெயின் A2B சைவ ரெஸ்டாரண்ட். நண்பன் சோமா எடுத்து ஒரு வடையை கடிச்சிட்டு அவர் ரிவ்யூ சொல்லுவாங்க பாரு 2 கையில். ஏன் கடிக்கு பாஸ் டிப் அடிச்சுட்டு கடிச்சிட்டு அதான் ஒரு ரிவ்யூ பிடிச்சிடாரு. டத்தோ சம்பத்குமார் டிஎஸ்கே ஆத்திரார் வட்டியை குடிச்சு ஒரு ரிவ்யூ பண்ணுவார் பாருங்க. சார் அவசரம் உலகத்தில் எங்கே டூருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் மொதல் அடி தான் டூருக்கு வந்து சுடுகாட்டுக்கு வந்திருக்கிறோம். சுடுகாட்டு டூருக்கு வந்திருக்கிறோம். இவங்க பண்ணுற அணே இதுக்கெல்லாம் தாங்க முடியாது சாமி. Let's see the mall the cops எரிகிறாங்க. ஒரே நேரத்தில் 3-4 பணம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த இடம் வந்து காசி மாதிரி அப்படின்னு சொல்லி கூட்டினாங்க டிரைவர். தெய்வீகன், நன்றி தெய்வீகன். இவர் தான் இன்னும் ஹரிச்சந்திரன் சாமின்றாங்க. ஆனால் சுடுகாட்டில் வச்சுருக்காங்க. அவர் மாரியாக சுடுகாடு கூட்டு பண்ணி அவரேஜ் வந்துருக்காங்க. அவரேஜ் பெரிய மச்சான் இருக்கு கொத்து பரோட்டா. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே இன் திருச்சி. இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். இவருக்கு அண்ணனுக்கு வலிக்கிடுச்சு போல. வீடியோ ரொம்ப வராது ஏன்னா பண்டா பசங்க எடுத்தது அதில் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வீடியோ வந்து ஆக்டிவிட்டி மட்டும்தான். செஸ் செஸ் The first tenga of 108. Let's go, baby. யோசனை வாங்கண்ணா. குட் ஃப்ரைடே நான் வாங்கண்ணா. உங்கள் கையில் 2 பேர் எடுத்து கொடுங்கண்ணா. ஜாச்சா அண்ணா பங்கு அளிச்சுட்டாரு. அந்த கையில் பிடிச்சிங்க பிள்ளைங்க பார்த்து பழைய நண்பனே சந்திச்சு ஓகே ஓகே ஓகே. கடைசி எங்கே பார்த்தது? அங்கே பார்த்தது. அதோட இப்போ பார்க்குறோம். ஆமாம். எஸ் நெக்ஸ்ட் வீடியோ அகைன். இதை ஊசி போட்டுருக்கியா? இல்லை ஓகே அஜித்தோ மீசா நல்லா யாருக்கு? உங்கள் மீசா மீசை நல்லா இருக்குதா? மோசம் வழியாக்கு யார் மோசம் வழியாக்கு கிச்சனில் செஞ்சது. தம்பி சரிப்பா ஃபோட்டோவில் வருவேன். நாளைக்கு டிவியில் வருவேன். யூடியூப்பில் வருவேன். சொல்லுங்க சொல்லுங்க
நீங்கள் தான் சொல்லணும் ஃபுட் அது ரிவ்யூ வந்து அவங்க இருப்பீங்க. எப்படி பிரியாணி சூப்பர் சூப்பர் மூர்த்தி ப்ரோ அது அழகே கிளாஸ் உள்ளுக்கு வரும். மசோ கொடுங்க மசோ அசோக் விடுங்கம்மா. அவர் தான் சொல்லுவார் ஃபுட் ரிவ்யூ சொல்லுவார் ஃபுட் ரிவ்யூ எப்படி நானா இல்லை இவர் சொல்லுவார் ஃபுட் ரிவ்யூ வரவே இல்லையே தண்ணி. அப்புறம் எப்படி ரிவ்யூ சொல்கிறேன்? இப்போ குடிச்சிருவார் ரிவ்யூ சொல்லுவார் பாருங்க சோமா இந்த மரத்தை எடுங்க போச்சு. இதான் போச்சு ஹைலைட்டு. வாஷ ஸோ லாஸ்ட் டே கண்ணப்பா பிரியாணி சொல்கிறேன். to say bye bye to India.